அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் அழகாக பிறந்திருக்கிறதுங்க. இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. ராஜாவாக செவ்வாய் வராருங்க இந்த வருஷத்தோட ராஜாவா. அப்படி இருக்கிறதுனால மக்கள்கிட்ட அந்த உழைக்கக்கூடிய குணம் அதிகமாகுங்க. பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமாகுங்க. அதே போல் மந்திரியாக சனி பகவான் வராருங்க. சனி பகவான் மந்திரியாக வர்றதுனால சின்னதாக ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், ஒரு மௌனம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குங்க. தானியாதிபதியாக சூரியன் வர்றதுனால கொஞ்சம் உணவு தட்டுப்பாடு இருக்கும், விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், தண்ணீர் பஞ்சமும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும் மேகாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால போதிய மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது மழைக்கு அதிபதியாக வரக்கூடியவரே சுக்கிரன் தான். அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வருஷம் மழை பொழிவு உண்டு அப்படிங்கிற வகையிலையும் அந்த பாடல் வகையில் ஒரு பக்கம் இருந்தாலும் வருஷம் பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பார்க்கும் பொழுது மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக மழை பொழிவும் இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டானது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இடைக்காடர் என்ன சொல்றாரு, போட்டி பொறாமெல்லாம் வேண்டாம், அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நாம் ஆதங்கப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். மனம்தான் ரொம்ப முக்கியம். அந்த மனசு நாம் சுத்தமாக வச்சுக்கணும். மனசு சுத்தமாக இல்லைன்னா கோபம் வரும், எல்லாமே வரும், பழிவாங்கிற குணம் வரும், திருட்டுத்தனம் வரும், எல்லாம் வரும். அதனால் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு இடைக்காடருங்கிற சித்தர் சொல்கிறதுனால மனதில் நாம் சுத்தமாக இருந்து மனசில் நல்ல மனசோடு நாம் இருந்துட்டோம்னா நிச்சயமாக இந்த குரோதி வருடமானது நம்ம எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக குரோதி வருட அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் பிறந்திருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் செவ்வாதான் ராஜாவா இந்த குரோதி வருடத்தில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கும் ராஜபோகமான வாழ்க்கை நிச்சயமாக உண்டுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த பிரிவுகள்லாம் சரியாகி ஒற்றுமையும் சந்தோஷமும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி மகளுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு மகளுக்கும் நல்ல விதத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கோலாகலமாக நடக்குங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுங்கிற நிலை மாறி எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை, அடுத்தடுத்து சுபகாரிய நிகழ்வுகள், உறவுக்காரங்க வந்தாங்க, நண்பர்கள்லாம் வந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திச்சிங்க, இனிமேல் திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது கடை, புது பிரான்ச் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் அடுத்தடுத்து நீங்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்குவீங்க, வீடு மாறுவீங்க, நட்பு வட்டம் எல்லாம் புதுசாக வருவாங்க, விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. இந்த வருடம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை சென்று தரிசனம் செய்யுங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க, அமோகமா இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் வேளையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் வருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க. ஆனால் சிக்கனமாக நீங்கள் இருக்கணுங்க. எல்லாரையும் நம்பிடக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பால்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அதே போல் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு
பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால பணவரவு உண்டு, எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வரும், வருமானம் குடும்பத்தில் அடுத்தடுத்து அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் அதெல்லாம் உடனுக்குடனே சரியாயிடும். சில வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெளி மாநிலத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் வெற்றி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால புது வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் சில மாற்றங்கள் உயர்வுகள் அதுவும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்கள் அக்கறையோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த வருடம் முழுக்க சிறப்பாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபடுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க, அற்புதமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் நீசபங்க ராஜயோகம் அடைந்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மாற்றி யோசிப்பீங்க, எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வழிவகைகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. ராஜதந்திர நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்குவீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள், லட்சியங்கள் அதெல்லாமே வெற்றி அடையுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற தொடங்குங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வேலை சுமை அதிகரிக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சரியாகி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வண்டி பார்த்துவீங்க, புது ரக வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், அடுத்தது வீடு மாறுவோம், அப்படியாவது நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சி நல்ல வாஸ்து உள்ள வீட்டுக்கு நீங்கள் அடுத்தது மாறுவீங்க. அந்த மாறினதுலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக வருங்க. வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இந்த வருடம் முழுக்க இருக்கும். சில வெளிநாட்டு தொடர்புடன் சில வியாபாரம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. மகளுக்கும் திருமணம் கூடி வரும். கோலாகலமாக திருமணத்தையும் நடத்துவீங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. பச்சை காய்கறிகள் தானமாக கொடுங்க, அற்புதமாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த குரோதி ஆண்டு பிறந்திருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. எதிர்பார்க்குற விஷயங்களும் கொஞ்சம் கூடி வருங்க. மாற்று வழி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலரை நம்பி நாம் இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நட்பு வட்டம் புதுசாக மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ, அதனால் ஏற்பட்ட பிரிவுகள், சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் சந்தோஷம் வர தொடங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக இந்த குரோதி ஆண்டு பிறந்திருக்கிறதுனால வியாபாரம் புதுசாக தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டு தொழில் வேண்டாங்க, தனித்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. புது கடை தொடங்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, புது ஏஜென்சி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு மறுக்கப்பட்ட சில உரிமைகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டானது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் யோக பலனை எல்லாம் அதிகப்படுத்துவதற்கு திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க.
சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த குரோதி வருடமானது பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தபடி புது சொத்துக்கள் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக பாதியிலேயே நின்று போன பல விஷயங்கள்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே நேரத்தில் இந்த வருஷம் பிறக்கிற நேரத்தில் சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, இறக்கப்பட்டு ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வருடம் பிறக்கின்ற நேரத்திலே சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள்லாம் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் கூட்டு தொழிலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. தனியாக முதலீடு செய்து ஏதாவது தொடங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செய்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தம் சரியாக பார்த்து சேர்த்து வச்சு திருமணம் பண்ணிங்கன்னா நலமாக இருக்குங்க. பிள்ளைங்க விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுறதும் நல்லதுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க. உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களை நேருக்கு நேராக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகும். அதே மாதிரி அழகு ஆரோக்கியமும் அதிகமாகி கொண்டே போகும். சோர்ந்திருந்த நீங்கள் சுறுசுறுப்பாவீங்க. முன்கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தின் பொருட்டு அல்லது உயர்கல்வியின் பொருட்டு உங்களுடைய பிள்ளைகள் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இந்த வருடம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் அதிகமாகும். புது முதலீட்டாளர்கள் வருவாங்க. கடையை இன்னும் கொஞ்சம் பிஸியான இடத்துக்கு நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஆவர்த்தனம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறதுனால புது வீடு மன சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவாகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குறது நல்லது. கோதுமை தானமாக கொடுங்க, அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. இதோ வரும், அதோ வரும், அதோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பணம் கடன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பைசல் பண்ணிவிட்டு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, என்ன இருந்தாலும் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் அதில் ஒரு நிம்மதி இருக்க தானே செய்யும்னு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி மகனுக்கு மகளுக்கு நல்ல இடம் அமைஞ்சு திருமணம் கூடி வரத்துக்கான சூழல் இருக்குது. திருமணத்தையும் கோலாகலமாக நடத்துவீங்க. கடைசி நேரத்தில் கைக்கு காசு வந்து சிறப்பாக பண்ணியாச்சிங்க அப்படின்னு தெம்பாகவும் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்குங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுப்பீங்க. கடை புதுசாக திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம ப்ரொமோஷனை அக்செப்ட் பண்ணிக்கணுமா
அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளாலும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பணம் பொருளும் சேரும், சேமிப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு காஞ்சிபுரம் பல்லூர் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மனை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் துணி தானமாக கொடுங்க. இந்த வருஷம் அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகுங்க. அதே மாதிரி இடம் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டணும்னு நினச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பிளான் அப்ரூவல் ஆகி வீடு கட்டி புது வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் பிரகாசமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த வருஷத்தில் நல்ல வேலை கிடைக்கும். அவங்களுக்கு திருமணமும் சிறப்பாக வந்து முடியுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. கும்பாபிஷேகங்களை எல்லாம் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட இந்த வருஷத்தில் லாபம் நல்லா இருக்கும். பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தி உங்கள் மனசுக்குள்ளார வரும். கூட்டு தொழிலாக இருந்தாலும் தனிப்பட்ட வகையில் இருந்தாலும் இந்த வருடத்தில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த வருஷத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுக்கு கல்யாணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. எதெடுத்தாலும் தடங்களாகி நின்று போச்சே அப்படிங்கிற ஆதங்கம் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகி மீண்டும் குடும்பம் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த வருடம் முழுக்க அவர் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வியாபாரம் முன்ன பின்ன இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து பெரிய அளவில் சம்பாதிச்சு காட்டுவீங்க. லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த வருடம் முழுக்க நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு கும்பகோணம் அருகிலுள்ள ஐயாவாடி அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஆதரவற்ற முதியோருக்கு ஆடை கொடுத்து உதவுங்கள். இந்த வருடம் அற்புதமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, 6வது ராசியில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. போட்டிகளிலும் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. திடீர் செல்வாக்கு உண்டு. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வியாபாரமும் இந்த வருடம் முழுக்க அமோகமாக இருக்கும்.
பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். அதே மாதிரி வியாபாரத்தில் வேறு ஏதாவது புதுசு தொடங்குறதா இருந்தாலும், உணவு சம்பந்தப்பட்டது ஏதாவது தொடங்குறதா இருந்தாலும் அந்த வியாபாரத்தையும் தொடங்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க. சகோதர வகையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட இந்த வருஷத்தில் சரியாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ராமநாதபுரம் அருகில் உள்ள உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. இந்த வருடமானது இனிமையான வருடமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, தனஸ்தானத்தில் யோகாதிபதிகள் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள், பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். உதாசீனப்படுத்திட்டு போனவங்க ஓடி வந்து உங்கள்கிட்ட வலிய வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். புரிதலும் இருக்குங்க. ஆனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் கூடவே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் வருவாங்க. உங்களோட வயதில் குறைவானவர்களால் உங்களுக்கு அதிக ஆதாயம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் எவ்வளவோ நாம் உழைச்சும் நமக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கத்தில் இருந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் எல்லா வகையிலுமே ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் மறவாமல் திருபுவனம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருபுவனம் ஸ்ரீ சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு போய் வாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டானது அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மனசுக்குள்ளார இருந்த கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு பயணம் செய்ய வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா குரு பகவான் நல்லா தான் இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்குங்க. இந்த வருடம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் உத்திரமேரூர், அதாவது காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குது, உத்திரமேரூர் அருகில் திருப்புலிவனம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஈசனையும் சிம்ம தர்ஷனாமூர்த்தியையும் நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த வருடம் இனிப்பான வருடமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.